விவசாய பெருங்குடி மக்களே, கிரீன் கார்பன் ஆர்கானிக் அக்ரோடெக்னுடைய வாடிக்கையாளர்களே, இப்போ இந்த பதிவு என்ன செஞ்சுட்டு இருக்கோன்னா, இது நம்ம அந்த கன்னிசேர்வைப்பட்டி தேனி டிஸ்ட்ரிக்டில் கன்னிசேர்வைப்பட்டியில் மிஸ்டர் பிரகாஷ் முருகேஷன் அப்படிங்கிறவங்களுடைய ஃபீல்டுக்கு விசிட் பண்ணி அவங்க சாயில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க சாயில் வந்து இப்போ தான் இருக்குது. அவங்களுடைய சாயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. அந்த சாயில் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு அது ஜஸ்ட் நம்ம கிரீன் கார்பன் ஹியூமஸ், இதுதான் கிரீன் கார்பன் ஹியூமஸ், இதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டோம். ஜஸ்ட் ஒரு 200 கிராம்ஸ் தான் நம்ம இதில் போட போகிறோம். இதில் 200 கிராம்ஸ் தான் போட்டுக்கோம். 200 கிராம்ஸ் போட்டோடனே என்ன போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிச்சத்தை வந்து இதில் போட்டுப்போம். போட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ண பிறகு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 200 கிராம்ஸ் தான் பண்ண பிறகு அது வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா வீடியோ லேட் ஆகுன்றதுக்காக பண்ணிடுவோம். ஸோ இது வந்து இப்போ பாருங்கள், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து கிரீன் கார்பன் ஹியூமஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது வந்து கிரீன் கார்பன் ஹியூமஸ் வந்து மிக்ஸ் பண்ண பின்னாடி எப்படி ஒரு கலர் சேஞ்ச், ஒரு டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். பட் இதை வந்து பாருங்கள், இவ்வளோ தூளாக இருக்குது. இது வந்து பாருங்கள், நம்ம வந்து இப்படி கொலக்கட்டை பிடிக்க முடியும். ஆனால் வேற இதை வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இதை பிடிக்க முடியாது. ஸோ இந்த கிரீன் கார்பன் ஹியூமஸ் மிக்ஸ் பண்ண உடனே என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிற காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா இது மாய்ச்சர். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் எப்படி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம இதில் எடுத்துக்கிட்டு வந்ததில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதில் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து இந்த இதை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிறோம். இதை வந்து ஒரு கம்பேரிஷனுக்காக நம்ம இதில் வச்சுக்கிறோம். 1 லிட்டர் படியில் இதில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ இதில் 1 லிட்டர் ஏறக்குறைய 1 லிட்டர் தண்ணி, இது 1 லிட்டர் கப்பு, அதனால் 1 லிட்டர் தண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றிட்டோம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி 1 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றும். இப்போ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எப்படி இருக்குது வாட்ரு, இது எப்படி கருப்பு கலரில் மாறிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் அது ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம இதை அப்படியே வச்சிட போகிறோம். வச்சுட்டு அதில் 1 லிட்டர் ஊற்றிருக்கோம், இதில் 1 லிட்டர் ஊற்றிருக்கோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பார்த்துட்டு இப்போ வந்து இந்த வாட்டர் இதில் வந்து ஊஸ் அவுட் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறோம், மறுபடியும் இதில் ஒரு ஏறக்குறைய 1 லிட்டர் தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டோமா?
ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக ஊஸ் அவுட் ஆயிடுச்சு. அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து ஊஸ் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதில் எவ்வளோ தண்ணி வந்துச்சு? 1 லிட்டருக்கு மேலே அதில் வந்துடுச்சு. இதில் வந்து கம்மியாக தான் வந்தது. இப்போ ரெண்டுக்குள்ள மண்ணோடைய வித்தியாசத்தை பாருங்க. இது வந்து கிரீன் கார்பன் போட்ட அந்த மண், இது வந்து போடாத மண். இது போட்ட மண். போட்ட மண் இவ்வளோ கருப்பாக எப்படி இருக்கு பாருங்க. இது எப்படி இருக்குது பாருங்க. இதுதான் இந்த கிரீன் கார்பன் ஹியூமஸினுடைய எஃபெக்ட். அப்போ 24 மில்லியன்ஸ் போட்ட உடனே மண் எப்படி மாறும், எப்படி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத டெமோ பண்ணுறதுக்கான ஒரு எளிய முறை சோதனை தான் பண்ணி காட்டுவோம். இன்னும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணுறோம். நம்ம வந்து சயின்டிஃபிக்கலாக வேற ஒரு மெத்தடில் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ்.